ஹலோ காய்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் செகண்ட் சாப்டரான ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பார்க்க போகிறோம். கிளாஸ் 11th நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ். ஏன்னா இதில் ரொம்ப லென்த்தியான சாப்டரா இல்லை இதை நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட கண்டினியூவேஷனா? ஸோ அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் ஒரு பதிலாக வந்திருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் எப்படின்னா ஒரு லென்த்தி சாப்டர் தான். அதை நம்ம பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த சாப்டரை அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாப்டரில் என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த சாப்டரில் எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான்ஸ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குது. செகண்ட்லி நம்ம அட்டாமிக் மாடல்ஸ் பார்க்க போகிறோம். அட்டாமிக் மாடல்ஸ் அதில் நிறைய சயின்டிஸ்ட்டுங்கள் வருவாங்க. ஸோ நிறைய சயின்டிஸ்ட்டுக்கு அவங்களோட நிறைய பாஸ்ட்லேட்ஸு, நிறைய ஃபார்முலாஸ், நிறைய தியரிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கவனிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹன்ஸ் பிரின்சிபல் அந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மனசில் வர ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஆட்டம்னா என்ன, எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஆட்டம் ஒரு க்ரீக் வேர்ட். ஆட்டம்னு சொன்னால் அட்டாமியா அப்படி சொல்லிட்டு ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அர்த்தம் என்ன? தட் இஸ் நான் டிவிசிபிள். So atom is a word which is derived from Greek, which means atomia, which means non-divisible. So யார் இது கண்டுபிடிச்சாங்கன்னா ஜான் டால்டன். He proposed a theory on this, that is he regarded atom as the ultimate particle of matter. So நம்ம போன some basic concepts of chemistryல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. that is matterன்னு சொன்னால் it is something that occupies space and something has a mass. ஸோ அதோட ஸ்மால் ஒரு குட்டி யூனிட்டாக நம்ம என்ன படிக்கிறோம், இப்போ ஆட்டம்னு சொல்லி படிக்கிறோம். ஆனால் டால்டனால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த லாஸ் எல்லாம் நல்ல மாதிரி அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. பட் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி என்ன ஃபெயில் ஆயிடுச்சு? that is it failed to explain the generation of electric charge. ஸோ அதை பற்றி அவர் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே விட்டுருவாங்களா? இல்லை. இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அவங்க நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒரு சயின்டிஸ்ட் தான் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. ஸோ மைக்கேல் ஃபாரடே அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்தார். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ணார்? மைக்கேல் ஃபாரடேன்னு பேர் கேட்கும்போது நம்ம மனசில் வர்றது அவர் கரண்ட்டோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம மனசில் வரும். ஸோ அவர் என்ன பண்ணார்னா எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் கரண்ட் பாஸ் பண்ணார். ஸோ இந்த ஒரு செட்டப்பை அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது? அப்பேரட்டஸ் தேவை, என்விரான்மெண்ட் தேவை இல்லையா? ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணார்னா ஒரு பார்ஷியலி இவாக்குவேட்டட் டியூப் எடுத்தார். ஸோ அந்த ஒரு டியூபை என்ன பண்ணார்? அவர் ரெண்டு சைடுலையும் அவர் என்ன பண்ணார்னா ரெண்டு தின் பீஸ் ஆஃப் மெட்டல் வச்சுட்டு எலக்ட்ரோட்ஸாக அவர் பில்ட் பண்ணார். தென் ஹீ கனெக்டட் தீஸ் எலக்ட்ரோட்ஸ் டு அ ஹை வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ கேத்தோடு இருக்குது, ஆனோடு இருக்குது அண்ட் ஒரு ஹை வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு இமேஜ் மனசில் வருதா? ஸோ கேத்தோடு இருக்குது, ஆனோடு இருக்குது, ஒரு பெரிய டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குது அண்ட் இட் இஸ் பீன் கனெக்டட் டு அண்ட் ஹை வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இந்த ஐடியா மனசுக்கு வருதா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கும்போது இதில் நம்ம என்ன இந்த ஒரு பிக்சரில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது? ஹை வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கும்போது that is current starts to flow from cathode to anode. இல்லையா? கரண்ட் ஃப்ளோ பண்ணோம்ல. அஃப்கோர்ஸ், ஏன்னா ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். ஸோ இதில் என்ன ஒரு ஐடியா வந்துடுச்சுல்ல உங்களுக்கு என்ன பண்ணாருன்னு. ஸோ இதில் வச்சு அவர் என்ன பண்ணார்னா அவர் இதோட இந்த டைரக்ஷனில் இந்த கேத்தோட் டு ஆனோடில் தான் கரண்ட் போகுது, இந்த ஃப்ளோவில் தான் போகுது, ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் போகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனால் அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ஆனோட் பிளேட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நிறைய ஓட்டையை போட்டார். அதில் நிறைய ஓட்டையை போட்டுட்டு
இந்த ஒரு டிஸ்சார்ஜ் டியூபில் ஃப்ளோரசன்ட் கோட்டிங் அவர் கொடுத்தாரு. ஸோ ஃப்ளோரசன்ட் கோட்டிங்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஜிங்க் சல்ஃபைடு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இங்கே கோட் பண்ணி இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இந்த ஒரு பர்ஃபரேட்டட் ஆனோட் வழி பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆனப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே தே டெவலப்ட் அ பிரைட் ஸ்பாட். ஸோ பிரைட் ஸ்பாட் டெவலப் ஆச்சுன்னா ஏதோ ஒன்று அங்கே வேற எத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னன்னா, ஸோ சம் of the particles they travel from cathode to anode and as a stream of particles ஆயிட்டு அவங்க flow பண்ணுறாங்க and they fall on that fluorescent screening and it develops a bright spot. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு மனசில் வந்துடுச்சு இல்லை? ஸோ இதை வச்சு மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணாருன்னா அவர் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிருக்கும், நீங்களே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிருக்குன்னா, அது கேத்தோட் ரேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கேத்தோட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். ஸோ அது ஓகேவா, அது புரிஞ்சுதா? இனி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்னது, கரஸ்பாண்டிங் மெட்டீரியலில் விழும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, they will split fluorescence or what they will produce fluorescence. ஓகே, இனி மூணாவது பாயிண்ட் என்னன்னா, in the presence of a magnetic field or an electric field, இவங்க என்னன்னா the cathode rays they are expected to show the characteristics of negatively charged particles. ஓஹோ, ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணாங்க in the presence of magnetic field and an electric field. ஸோ அதுவும் இவர் ஒரு ப்ராப்பர்ட்டியாக சொன்னார். ஸோ அப்போது இனி இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, அப்போ என்ன ஆயிருக்கும், அவங்க சொன்னது என்னென்னா இட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ராவல் ஆகுதுன்னு அதுவும் சொன்னார். ஸோ இந்த ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்பில் நான் சொன்னேன் பார்ஸ்லி இவாக்குவேட்டட்னு. ஸோ தே கேன் கண்டெயின் கேஸ் இருக்கலாம். ஸோ தே மே கண்டெயின் கேஸ். ஸோ அதனால என்ன, இங்கே நம்ம சொல்கிறோம் இந்த கேத்தோட் ரேஸ் they do not depend upon the nature of the gas, the magnitude of the electrodes. ஆனோடோ கேத்தோடோ யாரோ இருக்கட்டும், இது கேத்தோட் ரேஸை எதுவுமே டிபெண்ட் ஆகாது. அண்ட் அது it does not depend upon, that is இப்போ நம்ம ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலோட E/m வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ஸோ E/m வேல்யூ எடுக்கும்போது அந்த கேத்தோட் ரேஸோடது E/m வேல்யூ does not depend upon the gas of nature. ஸோ நேச்சர் ஆஃப் தி கேஸை டிபெண்ட் பண்ணாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் யார் முன்னாடி வச்சாங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. ஓகே, ஸோ வித் that we come to a conclusion that electrons are the basic constituent of all atoms. That is, இது நம்ம இப்போ கேத்தோட் ரேஸில் நம்ம சொன்னோம் they are being constituting of negatively charged particles, that is the electrons. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷன் தான் இவங்க கொண்டு வந்தாங்க. தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் த பேசிக் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் வாட், தட் இஸ் த ஆட்டம். ஸோ இன்னொரு வாட்டி சொல்லணும்னா கேத்தோட் ரேஸு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணார். பார்ஷ்லி இவாக்குவேட்டடாக ஒரு டியூபை எடுத்தாங்க. அதில் 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, கேத்தோட் ஆனோட். கேத்தோட்னு சொன்னால் நெகட்டிவ்லி சார்ஜ்ட், ஆனோட்னு சொன்னால் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். தே ஆர் பீங் கனெக்டட் டு அன் ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை வோல்டேஜில் கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ, அ ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். In presence of electric field and magnetic field, it constitutes of negatively charged particles, that is called as electrons. In absent, they travel and they move in a straight line. Okay, so idea வந்துடுச்சா? ஸோ கேத்தோட் ரேஸு என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. இனி நெக்ஸ்ட்டு நம்ம இதோட விட்டுருவோமா? இனி ஓகே, எலக்ட்ரான்னு சொல்லி ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதோட ஒரு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கூட கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சது தான் ஜே தாம்சன். ஸோ ஜே தாம்சன் என்ன பண்ணாருன்னா அவர் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணார். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிவிட்டு என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணார், தட் இஸ் ஹீ ஃபோக்கஸ் டு டிட்டர்மைன் த சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கும் போது ஹீ மெஷர்ட் the ratio of charge to mass electron. So இவர் சேம் செட்டப், that is
மைக்கேல் ஃபாரடே யூஸ் பண்ண சேம் செட்டப் தான். ஆனால் என்னது, இங்கே வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதான டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து இங்கே பயங்கர டிஃப்ரென்ஸ். ஏன்னா இந்த ஃபீல்டு எப்படி இந்த ஃபீல்டில் ஒரு பார்ட்டிக்கல் டீவியேட் பண்ணதோ அதோட பாத்தில் ஏதாவது வித்தியாசம் வருதா, ஸோ இதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சது தான் ஜேஜே தாம்சன். ஸோ ஜேஜே தாம்சன் என்ன பண்ணார், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணார். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணப்போ நார்மலி கேத்தோட் ரேஸ் என்ன ஆகும், தே மூவ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுதா. பட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் இஸ் பாயிண்ட் பியிலேருந்து தட் இஸ் டீவியேட்டட் டு பாயிண்ட் ஏ. ஸோ நம்மளுக்கு என்ன புரிய வந்துச்சு, பாத்தில் ஒரு டீவியேஷன் இருக்குது இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்னென்னா அது இட் இஸ் டீவியேட்டட் டு பாயிண்ட் சி. இந்த ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் பாயிண்ட் சியில் வந்து விடுது. ஸோ ஏதோ ஒரு பாத்தில் டீவியேஷன் இருக்குன்னு ஜேஜே தாம்சன் கண்டுபிடிச்சாரு. அண்ட் அதை வச்சுட்டு அவர் என்ன ஸ்டேட் பண்ணார், அவர் வந்து E/m/E ரேஷியோவை ஸ்டேட் பண்ணார், அதோட வேல்யூ ஸ்டேட் பண்ணார். ஸோ இந்த E/m ரேஷியோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ்னு டிபெண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா it depends upon the magnitude of the negative charge of the particle. ஸோ என்ன சார்ஜ் இருக்கோ எலக்ட்ரானோட மேக்னிடியூடை டிபெண்ட் பண்ணுது, அண்ட் மாஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கலை டிபெண்ட் பண்ணுது, அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணுது. ஸோ இதில் கிரேட்டர் த மேக்னெட்டிக் சார்ஜ், ஸோ மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தே வில் பி ஹையர் த டீவியேஷன். ஓகே, தென் பார்ட்டிக்கல் ஹெவியராக இருந்தால் lesser the deviation. இனி பார்த்தீங்கன்னா greater the strength of magnetic field, that greater will be the deviation. ஸோ இந்த 3 திங்ஸை நம்ம மனசில் வச்சுக்கணும். that is greater the magnitude of charge, greater will be the deviation, heavier the mass, lesser will be the deviation, and greater the strength, the more will be the deviation. இந்த இதை வச்சு ஜேஜே தாம்சன் என்ன பண்ணாருன்னா, இந்த இம்பார்ட்டண்ட்டாக E/m தட் இஸ் த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு. இந்த வேல்யூவை அவர் கால்குலேட் பண்ணி டிட்டர்மைன் பண்ணாங்க. தட் இஸ் 1.758820 into 10⁻11 கூலம், தட் இஸ் கூலம் kg raised to -1. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் யூனிட்னு சொன்னால் அது நம்ம ஃபிசிக்ஸில் படிப்போம் என்னது யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜோட யூனிட்னு சொன்னால் கூலம்ஸா, அண்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னு சொன்னால் கேஜி. ஸோ என்ன அதோட யூனிட் என்ன இருக்கும், ஸ்பெசிஃபிக் சார்ஜ், தட் இஸ் கூலம் kg raised to -1. சிம்பிள். ஸோ இதை வச்சு அவர் E/m ரேஷியோ சொன்னாங்க, வேர் E இஸ் த charge, magnitude of charge of an electron, and me is what, the mass of the electron. அப்போ எலக்ட்ரான் ஆச்சு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் தானே, அப்போ நம்ம ஒரு மைனஸ் கூட போடும். ஸோ இதுக்கு ஒரு மைனஸ் கூட போடும். மைனஸ் போட்டால் அது எலக்ட்ரானோட E/m ரேஷியோ ஆச்சு. ஸோ அதை வச்சுட்டு நிறுத்திடலாமா, இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் வந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் தான் R.A. Millikan. R.A. Millikan with his oil droplet experiment, அவர் என்ன டிட்டர்மைன் பண்ணார்னா, த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான்ஸ் டிட்டர்மைன் பண்ணார். ஸோ அது எப்படி, ஜேஜே தாம்சன் ஆல்ரெடி E/m ரேஷியோ சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுக்கு இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாலோ அல்ல சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாலோ நம்மளுக்கு என்ன ஏதாவது ஒரு வேல்யூ வச்சு நம்மளுக்கு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஆயில் ட்ராப் எக்ஸ்பிரிமெண்ட்டை R.A. Millikan ஃபாலோ கண்டக்ட் பண்ணார். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு சிம்பிள் செட்டப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஒரு சேம்பர் பார்த்தீங்களா, இந்த சேம்பரில் அவர் ஒரு ஆயில் ட்ராப்லெட் அப்பேரட்டஸ் செட்டப் பண்ணார். தட் இஸ் oil droplets were formed in the form of mist with the help of atomizer. ஒரு அட்டோமைசர் யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆயில் ட்ராப்லெட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆயில் ட்ராப்லெட்ஸ் ஒரு அப்பர் பிளேட் இருக்குது, ஒரு லோவர் பிளேட் இருக்குது. ஸோ அப்பர் பிளேட்டில் ஒரு ஓட்டையை போட்டார், ஒரு ஸ்மால் ஓட்டையை போட்டுட்டு
என்ன பண்ணாரு? அவர் வந்து அந்த ஆயில் ட்ராப்லெட்ஸ் அந்த ஓட்டை வழியா கீழ போகுதான்னு பார்த்தாரு. ஸோ கீழ போவறதுக்காக, அவர் பார்க்கறதுக்காக என்ன யூஸ் பண்ணாருன்னா, ஒரு டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி, அந்த அவரு அந்த ட்ராப்லெட்ட நல்லா ஸ்டடி பண்ணாரு. ஸோ ஆயில் ட்ராப்லெட் அண்டர் அப்சர்வேஷன். ஸோ இந்த அப்பர் பிளேட்னு சொன்னா, இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எப்படி அதோட சார்ஜ் இருக்குன்னு அவர் டிட்டர்மைன் பண்ணாரு. ஸோ இதை வச்சு அவர் என்ன சொன்னாரு? Q is equal to NE. So charge of the particle is an integral multiple of charge of an electron. அதை இவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதை வச்சு நம்ம என்னன்னா, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் நம்மளுக்கு தெரியும்ல, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் என்னன்னு. சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் -1.6 into 10⁻⁻19 கூலம்ஸ் கண்டுபிடிச்சாரு. அப்போ அக்செப்டட் ஆயிட்ல வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா -1.6022 into 10⁻⁻19. ஸோ by combining the results of J.J. Thomson's value of E/m ratio, mass of electronum கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம தட் இஸ் E/m ரேஷியோ கண்டுபிடிச்சோம். E/m ரேஷியோ வச்சுட்டு நம்ம மாஸ் கண்டுபிடிச்சோம், சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சோம். ஸோ இதை நம்ம ஒரு டேபிளாக வரைஞ்சிப்போமா? ஸோ டேபிளாக வரையும் போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது? எலக்ட்ரான்னு சொல்ல ஒரு பார்ட்டிக்கல், தட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல், அதோட ஒரு சார்ஜ் பார்த்தீங்கன்னா -1.6022 into 10⁻⁻19 coulombs. So that is the absolute charge, and mass பார்த்தீங்கன்னா 9.1 into 10⁻31 charge. So அது நம்ம E/m அந்த ஒரு ரேஷியோ வச்சு தான் நம்ம மாஸ் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ ஒரு ஆட்டத்துக்கு உள்ள ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கா? ஒரு எலக்ட்ரானில் எலக்ட்ரான்ஸ் மட்டுமா இருக்குது? இல்லையே. ஸோ அதுக்கு மேலே இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் இது வேலை செஞ்சாங்க. ஸோ ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் தட் இஸ் கோல்ட்ஸ்டீன் என்ன பண்ணார்னா, கோல்ட்ஸ்டீன் அண்ட் சாட்விக் இவங்க 2 பேரும் தான் என்ன ப்ரோட்டானும் நியூட்ரானும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ப்ரோட்டான்னு சொன்னால் ஒரு இதே சேம் செட்டப் தான். என்னது மாடிஃபைடாக கேத்தோட்ரே டிஸ்சார்ஜ் டியூப் வச்சுட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க வந்து ப்ரோட்டான் தட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக ஒரு பார்ட்டிக்கல் கூட இருக்குன்னு சொன்னாங்க. So that will depend upon the nature of gas, magnitude of charge. So அது எல்லாமே டிபெண்ட் பண்ணுற ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, and that is called as the proton. Proton பார்த்தீங்கன்னா it is positive charge of electron. ஓகே, ஸோ எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ தான் நியூட்ரலி பேலன்ஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் நம்ம மனசில் கொண்டு வரணும். அண்ட் தென் அதோட மாசு E/m வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் நியூட்ரான்னு சொன்னால் அப்போ வந்து வேற ஒரு ஆள் வந்து சொன்னார், சாட்விக் வந்து சொன்னார், ஓ இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது, அப்போது ஏதாவது நியூட்ரல் பார்ட்டிகல்ஸும் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் இன் தி ஆட்டம் தட் இஸ் நியூட்ரான்னு சொல்லி, அண்ட் தட் ஹேஸ் நோ சார்ஜ் அண்ட் தட் ஹேஸ் அ மாஸ் ஆஃப் 1.6 into 10⁻⁻27 kgன்னு சொன்னார். ஸோ இதை மூணு பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸாக பேச போகிறோம். ஸோ இதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா, மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது டிஸ்கவரிஸ் ஆஃப் மெனி சயின்டிஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரது பார்த்தோம்? தட் இஸ் டால்டன் அட்டாமிக் தியரி பார்த்தோம். டால்டன் அட்டாமிக் தியரி, அதுக்கப்புறம் ஃபாரடேஸ் டிஸ்சார்ஜ் கேத்தோட் டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்னது J.J. தாம்சன் E/m ரேஷியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? E/m ரேஷியோக்கு அப்புறம் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் R.A. முல்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். அண்ட் ஃபாலோட் பை நம்ம எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான்னு சொல்லி அதோட சார்ஜ், மாஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம். லாஸ்ட்டாக அதுதான் நம்ம பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அட்டாமிக் மாடல்ஸ். ஸோ அட்டாமிக் மாடல்ஸ்னு சொல்லும்போது அதில் மெயினாக நான் சொன்னேன்னா இல்லையா, ஒரு சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சா அதில் ஏதாவது லிமிட்டேஷன் இருந்தால் நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தாம்சன் மாடல் ஆஃப் ஆட்டம், ருத்தர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம், அதுக்கப்புறம் போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ இது 3 தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கலாமா? தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ J.J. தாம்சன் என்ன பண்ணாருன்னா, ஆட்டம் ஒரு ஸ்பியராக ஒரு
ஸ்பியரா அவர் அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்தாரு. ஸோ ஆட்டம் ஹேஸ் அ ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொன்னார். அண்ட் அலாங் வித் தட் இட் இஸ் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் தே ஆர் பீன் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் திஸ் ஸ்பியரில் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொன்னார். அண்ட் தென் we can say that electrons are embedded in this positively charged sphere. ஐடியா வந்துடுச்சா? ஸோ இதுதான் தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலான் எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலானில் அந்த இது இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு நிறையா என்ன இருக்குது, சீட்ஸ் இருக்குது. ஸோ சீட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இருக்கா, ரிசம்பிள் ஆகுதா, அதே மாதிரி இருக்குல்ல. ஸோ இதோட பேர் ஒரு வாட்டர்மெலான் மாடலாக இருக்கலாம். இல்லைனா ஒரு ப்ளம் புட்டிங் எடுத்திங்கன்னா அந்த புட்டிங்கில் ப்ளம்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரிசம்பிள்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக நான் அது சொன்னேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் இருக்குது. ஸ்பியரில் நிறைய நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அண்ட் பாசிட்டிவாக இருக்கிற ஸ்பியர் இருக்குது. ஸோ நம்ம பாஸ்லேட்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஸோ பாஸ்லேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா in this model the electrons are negatively charged particles embedded in the atom, and we can say that equal number of positive charges to make the atom electrically neutral, and we can say that positive charge was assumed to be spread throughout the atom. So இது வந்து it's a kind of what pudding in which negatively electrons are suspended like plums. So that is about the postulates of Thomson's model. Next we'll look into the limitations. இருந்தாலும் இது limited electrical neutrality பற்றி சொன்னாலும் it had its own limitation, that is it did not account for the distribution of mass பற்றி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அது ஒரு மேஜர் லிமிட்டேஷன், ஒரு ட்ராபேக் தானே. ஸோ அதை பற்றி சொன்னவர் தான் ருத்தர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ ருத்தர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம் என்னதான் இருக்கும், இங்கே வந்து இது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இவர் தனியாக இல்லை, இவரோட ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் எல்லாரும் 3 பேரும் கூட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபா ஸ்கேட்ரிங் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான அப்பேரட்டஸ் வேணும், அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கோல்டு ஃபாயிலை பொம்பார்ட் பண்ணாங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு சோர்ஸ் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அண்ட் கோல்டு ஃபாயில். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா most of the alpha particles they passed through the gold foil undeflected. So most of the particles என்ன ஆச்சு, undeflected அப்படியே அந்த particles ஓட போயிடுச்சு. And small fraction of the particles was deflected by small angles. சின்ன ஆங்கிள்ஸில் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஆங்கிள்ஸாக டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, சின்ன ஆங்கிள்ஸாக டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது சின்ன ஆங்கிள்ஸாக டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இல்லை. ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அண்ட் ஃபியூ பார்ட்டிகல்ஸ் இது இப்போ போன மாதிரியே திருப்பி வந்துடுச்சாமா, பவுன்ஸ்ட் பேக் அண்ட் 180 டிகிரியில் இருந்திருக்கு. நியர்லி டிஃப்ளெக்டட் பை நியர்லி 180 டிகிரி, தட் இஸ் 1 in 20,000 பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ 3 சான்சஸ் இருக்கா, நேராக ஒன்றுமே நான் யாருக்கும் இது ஆக மாட்டேன், நான் அப்படியே போயிடுவேன்னு சொல்லிட்டு சில பார்ட்டிகல்ஸ் போயிருக்கு. சில பார்ட்டிகல்ஸ் எப்படின்னா சின்ன ஆங்கிள்ஸில் டீவியேட் ஆகிருக்கு. சில பார்ட்டிகல்ஸ் எப்படின்னா நான் போகவே மாட்டேன், நான் அப்படியே பவுன்ஸ் பண்ணி திருப்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா ருத்தர்ஃபோர்ட் என்ன சொல்ல வந்தார்னா அதில் சில பார்ட்டிகல்ஸ் அப்படியே கோல்ட் ஃபாயிலோட போயிடுச்சா, தட் இஸ் அன்டிஃப்ளெக்டடாக அப்படியே யாருக்கும் ஒரு தடையும் இல்லை, நான் யாருக்கும் அடங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஆட்டம் இட் இஸ் எம்டி ஸ்பேஸ். எம்டியாக இருக்கிறனால தான் அது வரை போயிருக்கு இல்லையா. நீங்களே சொல்லுங்கள், ஒரு எம்டி ஸ்பேஸில் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன சொல்லுதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் வால்யூம் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் தேர்ஃபோர் எம்டி. ஓகே, ஸோ இன் சம் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிருக்கு, அது அப்படியே போயிருக்கு, ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்மால் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அது எதனாலனா
டிஃப்ளெக்ஷன் எதனால வருது? இப்போ நம்ம அனுப்புறது ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ அது தமிழ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுறனால தான் ரிப்பல்சிவாக ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ அதனால என்ன ஆயிருக்கு? அது அப்படியே டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதான் நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜாக ஏதோ ஒன்று இருக்குது. நெகட்டிவ் சார்ஜை நம்ம அனுப்பி விட்டோன்னா ஏதோ ஒன்று டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக பாசிட்டிவ் சார்ஜ் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் த மோஸ்ட் ஆஃப் தி மாஸ் ஆஃப் ஆட்டம் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் த ஸ்மால் ரீஜன் ஆஃப் ஆட்டம் அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியஸ்னு சொன்னார். ஸோ இந்த ஒரு நியூக்ளியஸ்னு சொல்லும்போது நியூக்ளியஸை சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்குது? நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். நம்மள ருத்தர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சாரு. ஸோ நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ தே ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் லைக் ஒரு சோலார் சிஸ்டம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? சன் நடுவில் இருக்குது, அதை சுற்றி நிறைய பிளானட்ஸ் எப்படி ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேம் பேட்டர்ன் இங்கேயும் சேம் தான். ஸோ நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இதை சுற்றி ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்லுது. ஸோ இந்த சர்க்குலர் பார்த்த நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்பிட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் என்னது? இது வந்து இதோட வேறொரு பாயிண்ட் என்ன வச்சாருன்னா, நம்ம வந்து ஆட்டத்தோட ரேடியஸ் என்னன்னு நம்மளுக்கு ஜே தாம்சன் சொன்னார். என்னது? ஜே தாம்சன் என்ன சொன்னார்னா 10⁻⁻10 மீட்டர்னு சொன்னார் இல்லையா? நியூக்ளியஸோட ரேடியஸ் என்னன்னு தெரியுமா? தட் இஸ் 10⁻⁻15 மீட்டர். ஓகே. ஸோ அதோட முடிஞ்சா நெக்ஸ்ட் என்னன்னாச்சா, இது ஒரு நியூக்ளியஸ் இருக்கா? ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு அவங்க இடையில ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இல்லைன்னா அது என்ன எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆக வேணாம், எலக்ட்ரான் அது அப்படியே போயிடும் இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குது அண்ட் தட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் தி எலக்ட்ரான்ஸ். அதுதான் அதை வந்து டுகெதராக வச்சுருக்கு. ஓகே. ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போமா? லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம் அவங்களால சொல்ல முடியல. ஸோ ஈவன் தோ நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஆர்பிட்ஸ் இருக்குது, ரேடியஸ் எல்லாமே சொன்னவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னது? எக்ஸ்பிளைன் த லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் வேரியஸ் எலிமெண்ட்ஸோ அதுவும் அவங்களால சொல்ல முடியலை. அண்ட் இவங்க வந்து எனர்ஜிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தி டிஸ்ட்ரிபியூஷன் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அதுவுமே அவங்களால சொல்ல முடியல. ஸோ இவ்வளோத்தையும் அவங்களால சொல்ல முடியல. ஓகே. ஈவன் தோ அவங்க ஜே தாம்சனோட மாஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா சொன்னாருன்னா, சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் அதை சுற்றி இருக்குது, கரெக்டாக அவர் சொன்னாருன்னா இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஒரு மாடலுக்கு போகணும். ஸோ அட்வான்ஸ்டாக ஒரு மாடல் தான் போர்ஸ் மாடல். அது நெக்ஸ்ட் மாடல். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக்காக சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதில் என்னது? அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்டாமிக் நம்பர் என்னன்னா, that is the number of protons in the nucleus of an atom and number of electrons in the neutral atom. So that is number of atomic numberனு சொன்னால் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதுதான் அட்டாமிக் நம்பர். இல்லைன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுதான் அட்டாமிக் நம்பர். ஸோ ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்குது, நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுதான் அட்டாமிக் நம்பர். அப்போ நம்ம ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்குது, நியூட்ரான் சொன்னேன், ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்குது, நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? அட்டாமிக் நம்பர்னு சொன்னோம். ஸோ நம்ம இன் ஷார்ட் நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாமா? சொல்லலாம்ல. ஸோ இதிலிருந்து நம்ம இதுதான் கண்டுபிடிச்சோம். ஸோ தட் இஸ் அட்டாமிக் நம்பர். இட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஆர் இட் மே பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மாஸ் நம்பர். ஸோ என்னது மாஸ் நம்பர்னு சொன்னால் என்னது மாஸ் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரோட்டான்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கிற பார்ட்டிக்கல் தான் அதோட மாஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னு சொன்னால் அது நியூட்ரலி தட் இஸ் சார்ஜ் இல்லாத பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் அதுதான் மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இந்த பேசிக் ஐடியா இருக்கா? இதை வச்சு
நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் இருக்குது. தட் இஸ் ஒரு BR35 80 இருக்குது. ஸோ BR35 இது சொன்னால் இதோட அட்டாமிக் நம்பர் இல்லையா? ஸோ இதை நம்ம கீழே எழுதிக்கலாம். இங்கே ஸோ கீழே எழுதும்போது 80 BR35 இல்லையா? ஸோ இங்கே வந்து தட் இஸ் 35ன்னு சொன்னால் அதோட அட்டாமிக் நம்பர் அண்ட் 18 சொன்னால் அதோட மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் நம்ம எம்னு சொல்கிறோம். இல்லைனா என்ன நம்ம சொன்னது, இங்கே என்ன சொன்னோம், ஏ இஸ் த மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் Z சொன்னோமா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? எம் அல்லெங்கில் ஏ and then we 35 னு சொன்னா atomic number Z. So atomic number 35. Okay. So atomic number னு சொன்னா என்ன? Atomic number and that is Z value Z and that is equal to number of protons னு சொன்னோமா and number of electrons னு சொன்னோமா? ஞாபகம் இருக்கா? ஸோ அதை வச்சுட்டு நம்ம அட்டாமிக் நம்பரா ஓகே. ஸோ அட்டாமிக் நம்பர் 35னு சொல்லும்போது த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அது புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாமல் என்னது அட்டாமிக் நம்பர் இருக்குல்ல, அட்டாமிக் நம்பர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம மாஸ் நம்பர் கண்டுபிடிக்கும் போது மாஸ் நம்பர் இருக்கு இல்லையா? மாஸ் நம்பர் என்னது? 80. மாஸ் நம்பர்னு சொன்னால் தட் இஸ் மாஸ் நம்பர் என்ன நமக்கு தெரியுமா இல்லையா? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஓகே, ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ்னு வரும். ஸோ ப்ரோட்டான்ஸ் நம்மளுக்கு 35 கிடச்சிருக்கு. ஸோ 80 மைனஸ் 35 பண்ணிங்கன்னா நியூட்ரான்ஸோட இது கிடைக்கும். ஸோ எல்லாமே கிடச்சிருச்சா? ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ நம்பர் ப்ரோட்டான்ஸ் கிடச்சிச்சு, எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிச்சு அண்ட் நியூட்ரான்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பேசிக் ஐடியா, ஸோ அது நம்ம எந்த கொஸ்டின்ஸாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது NCERTயில் இருக்கிற ஒரு கொஸ்டின் ப்ராப்ளம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா ஜென்ரலாக 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ஐசோடோப் என்ன, ஐசோபார் என்ன, ஐசோடோன் என்ன. ஸோ ஐசோடோப்னு சொன்னால் தட் இஸ் all atoms of an element, they have same number of protons in the nuclei and they எதில் வேரி ஆகுதுன்னா that is the number of neutronsல அவங்க வேரி பண்ணுறாங்க. So atoms having the same atomic number but different mass number. So same atomic number and different mass number and that is called as isotope. So isotope னு சொன்னா எக்ஸாம்பிள் நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் ஓடி வர்றது என்னன்னா ஹைட்ரோஜன். ஸோ ஹைட்ரோஜன் 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. ஸோ 3 ஐசோடோப்ஸ், தட் இஸ் 3 ஐசோடோப்ஸ் எதுனா புரோட்டியம், டியூட்டீரியம் அண்ட் ட்ரீஷியம். ஸோ புரோட்டியம், டியூட்டீரியம் அண்ட் ட்ரீஷியமா that they are the 3 isotopes of hydrogen. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஐசோடோன்ஸ். ஸோ ஐசோடோன்ஸ் என்னது? ஐசோடோன்ஸ்னு சொன்னால் அவங்களுக்கு சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ ஐசோடோன்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் இஸ் ஃபாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் அண்ட் அதோட ஐசோடோன்ஸ். ஓகே, ஐசோடோன்ஸ் இப்போ நம்ம இதோட என்னது 16 வரும் 16. ஸோ இதோட என்ன நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இட் வில் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வில் பி தி ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ்னு சொன்னால் அண்ட் தட் இஸ் ஆட்டம்ஸ் வித் சேம் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ 3 விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். தட் இஸ் ஐசோடோப் என்ன, ஐசோபார் என்ன, ஐசோடோன் என்ன. ஸோ ஐசோடோப்புன்னு சொன்னால் தட் இஸ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஐசோபார்னு சொன்னால் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். மூணாவது ஐசோடோன், தே ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் விச் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஐசோடோப்பு, ஐசோடோனு அண்ட் ஐசோபார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹவு டு கால்குலேட் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 மாடல் பார்த்தோம். தட் இஸ் த தாம்சன்ஸ் மாடல், ருத்தர்ஃபோர்ட்ஸ் மாடல். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய சொன்னேன்னா உங்களுக்கு இது வராது. ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.